காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வீட்ல இருந்தேன். எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அலைன்ஸ் பார்த்தோனேமே மாப்பிள வந்து செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்த சம்பந்தம் தட்டி கழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு வேகமா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு எங்களை பிடிச்சிருச்சு, எங்களுக்கு அவங்க குடும்பத்தை எல்லாம் பிடிச்சு போய் நிச்சயம் வரைக்கும் போயிருச்சு. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது மாப்பிள சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கல்யாணம் அதோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா வீட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு ஷாப்ல அக்கவுண்ட்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஷாப்புக்கு ஒருத்தர் வருவார். அவர் அந்த ஷாப்புக்கு ரெகுலரா வரவர். நான் தான் பில் எல்லாம் வந்து அவருக்கு செக் பண்ணி கொடுப்பேன். இப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டே இருக்கும்போது அது காதலா மாறிச்சு. வீட்டுக்கு தெரியாம காதலிக்க ஆரம்பிச்சேன். வந்த சம்பந்தத்தை எல்லாம் தட்டி கழிச்சிட்டே போயிட்டு இருந்தேன். ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் பார்த்து நிச்சயம் வரைக்கும் போனதுனால அந்த காரணம் காமிச்சு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்ல தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இங்க என்ன எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. அவருக்கு வயசான அம்மா மட்டும் தான், மத்தபடி சொந்தம் அப்படின்னு யாருமே இல்ல. என்ன என்னோட உறவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் 5-6 பேர் இருக்காங்க. எல்லாருமே நான் தேடி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அப்பா என் கையை பிடிச்சு அழுதாரு, என் கூட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இதுக்கு மேல நான் உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லி தாட்டி விட்டுட்டேன். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். என்ன அப்பா அம்மாவை ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீல் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசம் ஆச்சு. ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையோட என் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க யாரு என் மாமியார்ட்ட கேட்டதுக்கு அவங்க சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்தோனே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க என்னோட கணவரோட முதல் மனைவி. குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. என் கணவர் கிட்ட என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு தட்டி கழிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து அவங்களே சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் பேரிடி விழுந்த மாதிரி ஆயிருச்சு. என்னோட லைஃப், அவங்க குழந்தையோட லைஃப், அவங்க லைஃப்னு எல்லாரோட லைஃப்மே கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்படியே சண்டை போட்டுட்டு வெளியில வந்துட்டேன். போலீஸ்ல போய் கேஸ் கொடுத்தப்ப மனைவி இருக்கும்போது நீ 2வது கல்யாணம் பண்ணிருக்கமா, உன்னோட கேஸ் செல்லாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி தாட்டி விட்டுட்டாங்க. பெத்தவங்க கிட்டயும் போக முடியாம இந்த வாழ்க்கையை தொடரவும் முடியாம நிர்கதியா நின்று செய்து நான் பண்ண தப்ப யாருமே பண்ணிராதீங்க. இன்னைக்கு ஏமாந்துட்டு சப்போர்ட்டுக்கு கூட ஆள் இல்லாம, ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாம தவியா நான் பெத்தவங்களுக்கு பண்ண துரோகம் தான் என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. இதுவும் நம்ம ஃபாலோவர்ஸ் பொண்ணு ஒருத்தவங்க பர்சனலா டிஎம் பண்ணி வீடியோல சொல்லுங்கன்னு சொன்ன ஸ்டோரி தான்.